இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானும் என் ஆடுகளுக்கு, என்னை நேசிக்கிறவர்களுக்கு, என்னை நம்புகிறவர்களுக்கு, தங்கள் இருதயத்தை எனக்கு கொடுக்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று நம் அருள்நாதர் இயேசு நமக்கு சொன்னார். இன்று நாம் காணப்போவது பரிபூரண ஜீவன். என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, தேவன் எவற்றையெல்லாம் நமக்கு கொடுக்கிறார் என்று வாசிக்க கேட்போமா? எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. தேவன் நமக்கு 3 காரியங்களை கொடுக்கிறார். ஜீவனை கொடுக்கிறார், சுவாசத்தை கொடுக்கிறார், அதற்கு தொடர்பான சகலத்தையும் கொடுக்கிறார். சுவாசம் இது இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் உயிரோடு இந்த உலகில் இருக்க முடியாது அல்லவா? தேவன் எப்படி மனிதனை சிருஷ்டித்தார், எப்படி ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் கொடுத்தார் என்பதை ஆதியாகமம் 2:7 சொல்ல கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கினார், அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை தேவன் ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 15-22 என்ற 2 வசனங்களில் மனிதன் மட்டுமல்ல, எல்லா ஜந்துக்களும், ஊரும் பிராணிகளும், மிருகங்களும், பறவைகளும் கூட இந்த ஜீவ சுவாசத்தினால் தான் வாழ்கிறது. பிரசங்கி 3:19 சொல்கிறது, ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. வேதம் சொல்லுகிறது, தானியேல் 5:21 ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு மிருகத்தினுடைய சுவாசத்தையும் தேவன் தன் கையில் வைத்திருக்கிறார். சங்கீதம் 104:29 சொல்லுகிறது, அவர் அதை திரும்பி வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு போகின்றன என்று. எப்பொழுது அவர் திரும்ப வாங்கிக் கொள்வாரோ நாம் அறியோம். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 3:1-2 பிறக்க ஒரு காலம் உண்டு, மரிக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 8:8 சொல்லுகிறது, வாசிக்க கேட்போமா? ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. ஆவியை நான் விடமாட்டேன் என்று சொல்ல ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு இஸ்ரவேல் நாட்டில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்தது, சமாதான பெருவிழா. அதில் கலந்து கொள்ள இஸ்ரவேலின் பிரதமர் எட்சிக் ராபின் வந்தார். அருகில் இருந்த அவருடைய மனைவியை பார்த்து பத்திரிகை நிருபர் ஒருவர் கேட்டார், என்ன அம்மா, பிரதம மந்திரி அவர்கள் குண்டு தாக்காத சிறப்பு மார்பு உடை அணியவில்லையே என்று.
அதை கேட்ட பிரதமரின் மனைவி வெகுண்டு எழுந்தாள். என்ன சொன்னாள்? என்ன அநாகரிகமான ஒரு பேச்சை பேசுகிறேன். நமது நாடு என்ன ஆப்பிரிக்கா நாடா? இது சமாதானம் நிறைந்த நாடு. நமக்கு அப்படிப்பட்ட சிறு அணிகள் அவசியமில்லை என்றார். அந்தோ சில வினாடிகளுக்குள் அவர் மீது குண்டுகள் பாய்ந்தன. பரிதாபமாய் மாண்டு போனார். அவருடைய சடலத்தை அடக்கம் செய்வதற்காய் கடைசி ஊர்வலத்திற்கு எடுத்து சென்ற பொழுது அவர்கள் வாசித்துக் கொண்டே போன பகுதி இதுதான். பிரசங்கி 3:1-8. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இதைத்தான் வாசித்துக் கொண்டே போனார். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. என் அன்புக்குரியவர்களே, இறக்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தை தேவன் ஒருவரே அறிவார். ஆகவே தான் பக்தன் ஒருவன் பாடினான், நான் நிர்வாணியாய் வந்த வண்ணமே நிர்வாணியாக போகிறேன். நான் நிர்வாணியாய் வந்த வண்ணமே நிர்வாணியாக போகிறேன். கூட செல்லவும் கோவில் ஒன்றுண்டோ, நாடி போம் அந்த நாட்டிற்கே. கூட செல்லவும் கோவில் ஒன்றுண்டோ, நாடி போம் அந்த நாட்டிற்கே. போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி வேட்டுமே போய்விட்டார். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி வேட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கெந்த நாளையும் தந்த நேசரை ஸ்துதிப்போம். என்றாலும் நமக்கெந்த நாளையும் தந்த நேசரை ஸ்துதிப்போம். ஜீவ சுவாசம் நமக்குள் இருக்கும் மட்டும்தான் நமது உடல் உயிரோடு இருக்கிறது. ஆனால் இங்கு தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஜீவனை தருகிறேன் என்று. எதற்கு ஜீவன்? நீதிமொழிகள் 3:22 சொல்கிறது, ஆத்துமாவிற்கு ஜீவன். ஆத்துமா என்பது என்ன? என் அன்புக்குரியவர்களே, 2 கொரிந்தியர் 4:16 பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 பகுதிகள் உண்டு. புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன். புறம்பான மனுஷன் நாம் காணக்கூடிய மனிதன். உள்ளான மனிதனோ மறைந்து கிடக்கும் ஆத்துமா. இந்த புறம்பான மனுஷனும் உள்ளான மனுஷனும் எப்படி இருப்பார்கள்? உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் எப்படி தோற்றம் அளிக்கிறானோ அதுபோலத்தான் உள்ளான மனுஷனும் இருப்பான், அல்லது ஆத்துமாவும் இருக்கும். மத்தேயு 17:1-5 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவகுமாரனாகிய இயேசு மறுரூப மலையில் இருக்கிறார். அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. வானத்தில் இருந்து மோசேயும் எலியாவும் இறங்கி வருகிறார்கள். எலியா தன் உடலோடு மாம்சத்தோடு எலும்போடு இருக்கிறான். மோசேயோ உயிர் நீத்து அவன் ஆத்துமாவில் இருக்கிறான். உள்ளான மனுஷன் தான் அங்கே காணப்படுகிறான். ஆனால் படிப்பறியாத பேதுரு அவர்களை பார்த்த பொழுது இருவரையும் அடையாளம் கண்டு கொண்டார். காரணம், மோசேயின் உடலில் அவர் எப்படி இருந்தாரோ அதே போல் அவருடைய உள்ளான மனுஷன் இருந்ததினால் அடையாளம் கண்டு கொண்டார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய புறம்பான மனிதன் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உள்ளான மனிதனுக்கும் ஒரு தோற்றம் உண்டு. சில வருடங்களுக்கு முன்பு சென்னையில் ராஜா சிங் என்ற என் நண்பர் ஒருவருடைய மாமனார் மரித்து போனார். அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்காய்
சவப்பெட்டியில் கடத்தி வைத்திருந்தார்கள். அவருடைய குட்டி பேரன், அவர் அனைத்து முத்தமிடும் குட்டி பேரன் வந்தான். அவனுக்கு ஒருவேளை 2 வயது இருக்கும். அந்த பெட்டியை பார்த்தான். திடீரென்று சொன்னான், 2 தாத்தா இருக்கிறாங்க. ஒரு தாத்தா பெட்டிக்குள்ள படுத்திருக்கிறாங்க, இன்னொரு தாத்தா பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னான். புறம்பான மனுஷனை பெட்டியில் வைத்திருந்தார்கள். உள்ளான மனிதன், அவருடைய ஆத்துமாவோ தேவனிடம் போவதற்காய் அருகில் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவன் அப்படி சொன்னான், இந்த ஆத்துமாவிற்கு ஜீவன் தரத்தான் தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார், இயேசு என்ற பெயரில். ஆகவேதான் இயேசு சொன்னார், நான் என் ஆடுகளுக்கு, என் மக்களுக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறேன், அதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஏன் உள்ளான மனுஷனுக்கு எதற்கு ஜீவன், ஆத்துமாவிற்கு எதற்கு ஜீவன்? இந்த ஆத்துமாவும் கூட இறைவனுடைய பார்வையில் செத்து போய் சில சமயங்களில் இருக்கிறது. எபேசியர் 2:1 பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஒரு மனிதனுடைய ஆத்துமா இறைவனுடைய பார்வையில் செத்து போயிருக்கிறது. எனவே அதை உயிர்ப்பிக்க இந்த ஜீவன் அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே தேவன் ஒரு குறிப்பிட்ட மக்களை பார்த்து சொல்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய். உன்னுடைய பெயர் உயிருள்ளவன், நீயோ செத்தவனாயிருக்கிறாய். யூதா 12ஆம் வசனம் சொல்கிறது, சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா, இலை உதிர்ந்ததும் கனி அற்றதும் 2 தரம் செத்து வேரற்று போனதுமான மரம் போல் இருக்கிறது. வெளியிலே மரம் நன்றாய் காணப்படுகிறது, ஆனால் அந்த இலையோ உதிர்ந்து போயிருக்கிறது. கனியற்ற மரம், வேறு 2 தடவை செத்து போயிருக்கிறது. ஒரு தடவை ஒரு கண்ணியமான மனிதர் எனக்கு இப்படி சொன்னார். ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ சபையில் நன்றாய் பாடல்களை நடத்தி மக்களை உற்சாகப்படுத்தும் ஒரு வாலிபன் இருந்தார். சீரான வெள்ளை உடை அணிந்திருப்பான், உற்சாகமாய் பாடி ஆராதனைகளை தொடங்குவான். எல்லாரும் அவனை போதகர் என்றே அழைப்பார்கள். உலக வேலையும் செய்து கொண்டு வந்தான். அவன் மீது எல்லாருக்கும் ஒரு பரிதாபம். காரணம், 2 குழந்தைகளை விட்டு அவன் மனைவி இறந்து போனாள். திடீரென்று ஒரு நாள் போலீசார் அவனை கைது செய்ய வந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த மனிதன் திட்டமிட்டு ஒரு விருந்திற்கு தன் மனைவியை அழைத்து கொண்டு போய் அங்கே எல்லாருக்கும் அருந்துவதற்கு பானத்தை கொடுத்த பொழுது தன் மனைவியின் டம்ளரில் விஷத்தை கலக்கி கொடுத்து விட்டான். அந்தோ அவள் துடிதுடித்து சில வினாடிகளுக்குள் இறந்து போனாள். இருதயம் நின்று விட்டதினால் இறந்து போனாள் என்று சொல்லி அவளை நல்லடக்கம் செய்து விட்டார். போலீசாருக்கு தெரிய வந்தது, இலை உதிர்ந்த மரம், கனியில்லாத மரம், 2 தரம் வேரில் செத்து போன காய்ந்து போன மரம். வெளித்தோற்றம் புறம்பான மனுஷன் பரிசுத்தமாய் காணப்படுகிறான், உள்ளான மனுஷனோ செத்து போயிருக்கிறான். இந்த செத்து போன வாழ்க்கைக்கு ஜீவன் அவசியம் என்றுதான் அருள்நாதர் இயேசு இறங்கி வந்தார். தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார். யோவான் 1:4 சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 8ஆம் அதிகாரம் 11-12 பாருங்கள். அருள்நாதர் இயேசுவிடம் ஒரு நாள் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் கொண்டு வரப்பட்டார். அவளை உற்று பார்த்த இயேசு என்ன சொன்னார்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே என்றார். ஒரே நொடியில் அவளுடைய பாவ வாழ்க்கையை மாற்றினார். கூடவே ஒரு வார்த்தையை சொன்னார், நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவன்
இருளில் நடக்க மாட்டான், ஜீவ ஒளி அடைந்திருப்பான். என் ஜீவனை அவன் பெற்றிருப்பான் என்று சொன்னான். 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வாழ்க்கை எனக்கு வெறுத்தது. பாவம் என்னை துரத்தியது. வறுமை, வியாதி, வேலையில்லா திண்டாட்டம் என்னை துரத்தியது. ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன், தற்கொலை செய்து மடிவதற்காய். அந்த நேரத்தில் தான் என் சித்தப்பா ஒருவர் என்னை சந்தித்து தேவகுமாரனாகி இயேசு சிலுவையில் தொங்கி தன் ஜீவனை என்னை போன்ற மக்களுக்கு கொடுத்த காட்சியை விவரித்து சொன்னார். அந்த காட்சி என் உள்ளத்தை உருக்கியது. என்னையும் அறியாமல் என் வீட்டிற்கு திரும்பினேன். என்னுடைய குறைகள், குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு நான் புலம்பினேன். அருள்நாதர் இயேசு என் குறைகளை மன்னித்தார். என் வாழ்க்கை மாறியது. என் உள்ளத்தில் ஒரு தெய்வீக ஜீவன் இறங்கி வந்தது. பாவத்தில் மரித்து கிடந்த நான் அன்று ஜீவன் பெற்றேன். இந்த ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு இறங்கி வந்தார். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் இறங்கி வந்தேன் என்று சொன்னார். ஆம், கல்வாரி என்று நோக்கி பார்க்கும் பொழுது நமக்காக ஜீவனை கொடுத்து அவரை உற்று பார்க்கிறோம். கல்வாரி மலை மேல் கை கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டேன். குருசின் வேதனையும் சீரசில் முள்முடியும் கோரோதி செந்துவதும் ஓரோ கேற்றல் மனதை கோரோதி செந்துவதும் ஓரோ கேற்றல் மனதை கர்த்தரின் சத்தமதை சத்தியம் என்று நம்பி பக்தியுடன் விழுந்து மூத்தம் செய்தேன் அவரை. என் பாவம் நீங்கியதே, கேடு ஓடியதே, சந்தேகம் மாறியதே, சந்தோஷம் பொங்கியதே. கல்வாரி மலை மேல் கை கால்கள் நிகழா கடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டேன். அந்த காட்சி என் உள்ளத்தை உருக்கியது. 4 மணி நேரம் என் குறைகளுக்காய், குற்றங்களுக்காய், பாவங்களுக்காய் மனம் கசந்து அழுதேன். ஜீவன் எனக்குள் பிரவேசித்தது. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு பூமியில் இறங்கி வந்தார். தன் ஜீவனை சிலுவையில் நமக்காய் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் கொடுப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் விரும்பி வேண்டிக் கொள்கிற அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக என்று தருவார். உங்கள் குடும்பத்தினருக்காக நீங்கள் செய்திருக்கும் ஜெபத்திற்கும் பதிலை தருவார். உங்களுடைய நண்பர்களுக்காக செய்திருக்கும் ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்களை விரோதிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து செய்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார்.
தைரியமாயிருங்கள். சகலத்திற்கும் பலன் உண்டு, பதில் உண்டு. உங்களுக்கு 100 பலனை கர்த்தர் இன்று முதல் தருவார். ஜெபம் பண்ணுவோமா? இயேசுப்பா, நான் உமது வசனத்தை விதைத்திருக்கிறேன் அப்பா. அதற்கு பலனை 30, 60, 100 நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கும் போது பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளும் அப்பா, கேளும். யார் யார் மற்றவர்களுக்கு ஊழியத்திலே துணை நின்று, குடும்பத்திலே துணை நின்று அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பலனை என்று தாரும். 100 பலனை தாரும் அப்பா. அவர்களை வாழ வையும், வாழ வையும், வாழ வையும். பிசாசு அவர்கள் எல்லைகளிலே வரவே கூடாது, வரவே கூடாது. அவர்கள் எல்லைகளில் எல்லாம் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். செழிப்புள்ள காலங்களை மது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம் அப்பா, கொடுக்கிறோம். தவறான பழக்கங்கள், தவறான வழக்கங்கள் இருக்கும் ஒவ்வொருவரையும் இன்று விடுதலை செய்யும். அவர்களுக்காக யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஜெபங்களுக்கு பதிலை தாருமே சப்பா, தாரும். இன்று முதல் அவர்கள் விடுதலை ஆகட்டும். கனி கனி கர்த்தர் உங்களை தொடுகிறார். எப்போ பார்த்தாலும் அந்த மயக்க மருந்தை குடிச்சிட்டு படுத்து கிடக்குறீங்க, இயேசு உங்களை விடுவிக்கிறார். கனி உன்னை கனிதரும் செடியாக மாற்றுகிறார். நீ உயிர்ப்பிக்கப்படுகிறாய். எழுந்திரு இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, தயவு செய்து இழந்தவைகளை எல்லாம் அது பிள்ளைகளுக்கு திரும்பத்தார். உமது வெளிச்சத்தினால் நிரம்பி செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.